வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடியவங்கள பார்த்தீங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அவர் வந்து 60 வயசில் ரிட்டையர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு ₹1,00,00,000 இருக்குது, கார்பஸ் இருக்குது. இப்போ அந்த ₹1,00,00,000 வந்து நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்ஷியலாக மந்த் ஆன் மந்த் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் அப்படின்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது ஸ்டீஃபன். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் செய்யலாம். இப்போ நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி மக்கள் வரும்பொழுது 1 கோடி 2 கோடி இருக்கலாம், 4 கோடி இருக்கலாம். எவ்வளோ தேவைங்கிற ஒரு விஷயம். அந்த பாயிண்ட் நம்ம வரல. இருக்கிறது என்ன, அதுலேருந்து எப்படி பிளான் பண்ணலாங்கிற பாயிண்ட் தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இப்படி பார்க்கும்பொழுது நார்மலாக எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது, இப்போ மாதத்துக்கு 50,000 ரெக்யர்மெண்ட்னா அப்போ வருஷத்துக்கு 6%. 1 கோடின்னு எடுத்திங்கன்னா ₹6,00,000. ₹6,00,000ங்கிறது 1 கோடியில் 6%. மாதத்துக்கு 0.5% எடுத்தாச்சா? இப்போது எந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணுமோ அதை விட ஒரு 4லேருந்து 6% மிகுதியாக அந்த கார்பஸை வளர்க்கிறது அத்தியாவசிய தேவை. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 1 கோடியில் 6% எடுத்தாச்சு. ஆனால் அந்த கார்பஸனுடைய எக்ஸ்பென்சஸ் 6%ல் வளர்ந்துட்டு வருது இல்லையா? விலைவாசி ஏற்றத்தினால வளர்ந்துட்டு வரும்பொழுது அந்த கார்பஸும் அதற்கு மேலே ஒரு 5-6% வளர்ந்தால் தான் அது வந்து தாக்கு பிடிக்கும் 30 வருஷத்துக்கு. அவ்வளோதான் இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்பொழுது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இன்னைக்கு ₹1 கோடி இருக்குது, நம்ம 6% வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு நம்ம வளர்ச்சியினுடைய ரேட்டை பார்த்திங்கன்னா 10%. கண்டிப்பாக 10% நிச்சயமாக வளர்க்க முடியும், சந்தேகமே இல்லாமல் வளர்க்க முடியும். ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி மானிட்டர் பண்ணோம்னா லாங் டேர்மில் வளர்க்க முடியும். 10% வளர்த்தோம்னா 6% வித்ட்ரா பண்ணிடுறோம், 4% கேபிட்டல் ஆட் ஆகிட்டு வருது இல்லையா? இப்போது ஒரு 20 வருடங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போது கான்ஸ்டண்ட்டாக நம்ம 50,000 வித்ட்ரா பண்ணிட்டு அந்த பேரில் கிட்டத்தட்ட இந்த கார்பஸ் ஒரு 3.3 crores வந்து நிற்கும். 20 வருடங்களுக்கு பின்னாடி எப்போது வருஷத்துக்கு 6,00,000 வித்ட்ரா பண்ணி மாதத்துக்கு 50,000 வித்ட்ரா பண்ண பிறகு 10% வளருமானால் அது அன்றைக்கி நம்ம 3 கோடிக்கு மேலே அந்த 1 கோடி வந்து உட்காந்துருக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, 1 கோடி தான் கையில் இருக்குது. 20 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது 3 கோடிக்கு மிகுதியாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் 6,00,000 வித்ட்ரா பண்ணியிருக்கோம். பெரிய விஷயம். சரி, இதுலேயும் தாண்டி இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, இது நானே ஒரு கேள்வி எனக்கே கேட்டுக்கிறேன். என்ன கேள்வினா, மாதம் 50,000 சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி மாதம் 50,000, அதே மாதம் 50,000 உள்ள செலவு அடுத்த வருஷம் 5% மிகுதியாகும். ஒவ்வொரு வருஷமும் அந்த செலவே 5% கூட்டிகிட்டு வரும். அப்படி வரும்பொழுது இதில் இன்னும் ஃபர்தர் ஒரு லேயர் ஒன்று பண்ணிப்போம். என்னென்னா, 1 கோடி தான் இருக்குது, வருஷத்துக்கு 6,00,000 வித்ட்ரா பண்ணுறோம் முதல் வருஷம். ஆனால் அடுத்த வருஷம் 6,30,000 வித்ட்ரா பண்ணணும். ஏன்னா 5% கூடியாச்சு இல்லையா? 5% 6,00,000 கூட்டு பார்த்தீங்கன்னா 6,30,000. ஒவ்வொரு வருஷம் வித்ட்ராயல் அமௌண்ட்டு 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும். அப்படி பண்ணிட்டு வந்தோம்னா ஈவன் இஃப் யூ டூ தேட், ஸ்டில் நம்ம 20 வருடங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஏறக்குறைய ஒரு 1.6 crores இருக்கும். 10% வளர்த்து வந்தோம்னா. ஸோ அதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. ஸோ ஃபண்டாஸ்டிக். அவன் இப்போ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோரலஸ் மல்டி அசெட் ஃபண்ட்ஸு, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இதை தாண்டி நான் ஒன்று செய்வோம். என்னென்னா, கன்சம்ஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ்லாம் சிலது இருக்குது. கன்சம்ஷன் இந்தியாவில் ஒரு ஸ்டாட்டிக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது, ஒரு 12-13% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது கன்சம்ஷன். இந்த கன்சம்ஷன் மல்டி அசெட், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் போன்ற கேட்டகரிஸில் நல்ல அட்வைசர்னுடைய ஒரு அறிவுரையை நாடி இன்வெஸ்ட் பண்ணோமானால் இது பாசிபிள். சார், இப்போ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றது ஒரு கேள்வி இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு இதுவாக வந்து கார்பஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி மல்டி அசெட் ஃபண்டு, கன்சம்ஷன் ஃபண்ட்லாம் நம்ம போட்டிருக்கோம். பட் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் வந்து வித்ட்ரா பண்ணேன் அப்படின்னா அது இன்ஃப்ளேஷனை என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பீட் பண்ணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல? நார்மலாக நாங்கள் ஃபாலோ பண்ணுற ப்ராக்டிஸ் என்னென்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எந்தெந்த ஒவ்வொரு வருஷமும் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு தருமோ, இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட் இன்றைக்கி எவ்வளோ தரும்? ஒரு 6-7% வச்சுக்கோமே. இப்போ 6-7% ஃபிக்ஸட் டெபாசிட்னா அதை விட மிகுதியாக வித்ட்ரா பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தால் அவ்வளோதானே வரப்போகிறது. அந்த அமௌண்ட் மட்டும் வித்ட்ரா பண்ண போகிறோம். அதான் 6% சொன்னேன். 6% மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டு அதில் நமக்கு ஒரு 10-12-13% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். ஆவரேஜாக நமக்கு பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டி, சப்ஜெக்ட் மார்க்கெட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் இருக்குது. இருந்தாலும் ஆவரேஜாக டெஸ்பெச் ரிட்டர்ன்ஸை வரும் 10-12-13%. 10% நம்ம பேஸ் லெவல் எடுத்தோம்னா நமக்கு 6% வித்ட்ரா பண்ணால் மீதியில் 4-5% கேபிட்டல் ஆட் ஆகும்பொழுது இது சர்வைவ் ஃபார் பீரியட் ஆஃப் 35 years ஸ்டீஃபன். 60 வயசில் ஆரம்பிச்சு 95 வயசு வரைக்கும் கார்பஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும், கார்பஸ் 35 வருஷம் அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு எப்போது 5% கூட்டிகிட்டு வந்தோம்னா, அதாவது வித்ட்ராயில் 5% கூட்டாமல் அதே அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு வந்தோம்னா கார்பஸ் எக்ஸாஸ்டே ஆகுது. அவங்கள பசங்களுக்கு நம்ம வித்ட்ரா பண்ண பிறகும் கூட அவங்க கையில் இருந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட 3 மடங்கு அதிகமான அமௌண்ட்டை பசங்களுக்கு விட்டுட்டு போகலாம்.
சந்தோஷமாக இருந்த பிறகு. சரி சார், இப்போ ஒரு 40 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது என்ன சார்? ஃபஸ்ட்டு அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப அத்தியாவசிய தேவை. ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் அவங்களுக்கு சேர்க்கக்கூடிய கார்பஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கான பொட்டன்ஷியல் லைஃப் தான். லைஃபே தானே இல்லைன்னா என்ன? ஸோ ஹெல்த் அண்ட் டேர்மும் பேசிக் விஷயம். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா தென் ஸ்டார்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 40லேருந்து 50 வயசு எப்போ ஸ்டேபிள் இன்கம் இருக்கோ அந்த பீரியடில் அவங்க தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி மட்டும் இல்லாமல் எப்பப்போலாம் முடிகிறதோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க ஆட் பண்ணிட்டு வர்றது சிறப்பான வழிமுறை. அட்வைஸரை கொண்டு பண்ணது ரொம்ப நல்லது. ஆனால் அவங்களும் ஒரு எமர்ஜென்சி கார்பஸ் வச்சுக்கிறது நல்லது, ஒரு கிரெடிட் கார்டை வச்சுக்கிறது நல்லது. கிரெடிட் கார்டு பற்றி முன்னாடி பேசியிருக்கோம். கிரெடிட் கார்டு அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு அதை ஃபிட்டோம். ஸோ திஸ் அ ரைட் அப்ரோச். இதை நான் ஒரே ஒரு விஷயத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் ஸ்டீஃபன். அந்த இடத்துல எங்களுக்கு கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, ஒருவர் ஒரு 10 வருடங்கள் பீரியடுக்கு 10 இயர்ஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் அவங்க என்ன சம்பாதிச்சிருக்காங்களோ அதை சரியான முறையில் ஒரு அட்வைஸரை கொண்டு நாடி ஒரு 12, 13, 14% ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கனால் 10 வருடங்கள் மட்டும் பண்ணிட்டு வந்தாங்கனால் அது 1.5 times ஆஃப் தட் பீரியட். அதாவது 10 வருடம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 15 வருஷத்துக்கான அவங்களுடைய ஒர்க்கிங் பீரியட் இல்லையா அது குறையும். ஸோ பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 40 and 50 if somebody is investing all that they have, all that they can, then 60 வயசு ரிட்டையர் ஆகிறதுங்கிறது 50 வயசு ரிட்டையர் ஆகிறதுக்கான கூடும் அப்படிங்கிறது நம்ம எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்த விஷயம். தியரிட்டிக்கலாக இல்லை, நூற்றுக்கணக்கான ஃபேமிலிஸை எங்களுடைய நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண வச்சதை நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். இந்த 10 இயர்ஸ் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணாலே அவங்க ஒரு 10 வருஷத்துக்கான ஒர்க் பண்ணுறதோடைய பீரியடை குறைச்சிக்கலாங்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாங்கிறது சந்தேகம் இல்லை. ரிட்டையர்மெண்ட் பிளான் என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் ETtamil சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.